அனைவருக்கும் வணக்கம். இது ரைட்டர் சீலனின் யூடியூப் பக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பரகேசரி ஆதித்த கரிகாலன், பாகம் 1, உத்தமசீலியார் காண்டம், அத்தியாயம் 28. ஈழத்தில் அனுபமா. ஈழத்து வான்பரப்பில் கருமேகங்கள் திரண்டு கொண்டிருந்தன. ஆர்ப்பரிக்கும் கடலலைகளின் ஓசை சிங்களத்தீவின் கடற்கரையோர மாளிகையின் சுவர்களில் மோதி எதிரொலித்துக் கொண்டிருந்தது. அந்த மாளிகையின் உப்பரிகையில் சோழ இளவரசி அனுபமா நின்றிருந்தாள். அவளது கண்கள் விரிந்து பரந்திருந்த கடலையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. அலைகளின் சீற்றம் அவளது மனப்போராட்டத்திற்கு சற்றும் சளைத்ததாக இல்லை. அவளுக்கு பின்னால் 5 பணிப்பெண்கள் தலைகுனிந்து நின்றிருந்தனர். அவர்களின் முகங்களில் கவலையின் ரேகைகள் படர்ந்திருந்தன. அனுபமாவின் எண்ணமெல்லாம் சோழ பேரரசின் கௌரவமான பாண்டிய குலதனங்களான அந்த இந்திர ஆரம் மற்றும் சுந்தர முடி ஆகியவற்றின் மீதே நிலைத்திருந்தது. இவற்றை மீட்டுச் செல்லாமல் சோழ நாடு திரும்புவது தன் தந்தை முதலாம் பராந்தகச் சோழரின் வீரத்திற்கு இழைக்கும் இழுக்கு என்று அவள் கருதினாள். ஒரு பெண்ணாக தான் எடுத்த இந்த ரகசிய முயற்சியில் தோல்வி அடைவதை அவளது தன்மானம் ஏற்கவில்லை. உத்தமன் ஒரு பக்கம் அலைந்து திரிகிறான், நான் இங்கே தேடி அலைகிறேன், எங்கள் இருவர் கைகளிலும் சிக்கும் வரை ஓய மாட்டோம் என்று யோசித்தபடி நின்றிருந்தாள் அனுபமா. இளவரசி, ரேவதாசன் வந்துவிட்டான் என்று மெல்லிய குரலில் ஒரு பணிப்பெண் அறிவித்தாள். அனுபமா சட்டென்று திரும்பினாள். கதவோரம் நின்றிருந்தான் ரேவதாசன். அவன் வெறும் தேரோட்டியாக மட்டும் இருக்கவில்லை. அவளது சகோதரனான உத்தமன் கேட்டுக்கொண்டபடி அனுபமாவினை ஒரு நிழல் போல பாதுகாக்கும் வீரன், எப்பேற்பட்ட சதி திட்டங்களையும் உடைத்தெறியும் வல்லமை கொண்டவன். வா ரேவதாசா, உள்ளே வா என்றாள் அனுபமா. அவளது குரலில் ஒருவித படபடப்பு இருந்தது. ரேவதாசன் தலைவணங்கி முன்னே வந்தான். இளவரசி, சிங்கள தேசத்தையே சல்லடை போட்டு சலித்து விட்டோம். ஆனால் ஒரு சிறு துப்பும் கிடைக்கவில்லை. 6 மாத கால தேடல் வீணாகிவிடுமோ என்ற அச்சம் இப்போது என்னையே வாட்டுகிறது என்று வருத்தத்துடன் கூறினான் ரேவதாசன். 6 மாதங்களா? 6 யுகங்களாக கழிகிறது இந்த தீவில். ரேவதாசா, என் தந்தை இந்த பொருட்களை காணாமல் எவ்வளவு துயரப்படுகிறார் என்பது உனக்கு தெரியும். மதுரை அம்பதியில் சோழ அரசாட்சியை மக்கள் ஏற்று பணிந்து நடக்க இந்த அரச பொருட்கள்தான் மிகவும் அவசியம். தெரியும் இளவரசி, பாண்டிய நாட்டை இவை இல்லாமல் அடக்குவது சிரமம்தான் என்றான் ரேவதாசன் வருத்தத்தோடு. சிங்கள மன்னன் சேனனிடம் அவை இருக்கக்கூடும் என்றுதானே நாம் இங்கு வந்தோம் என்று அங்கலாய்த்தாள் அனுபமா. உண்மைதான் இளவரசி, ஆனால் சேனனின் நடவடிக்கைகளை கவனித்தால் அந்த பொருட்கள் அவனிடம் இருப்பதாக தெரியவில்லை. அவன் ஒருவேளை அவற்றை ரகசியமாக ரோகண தேசத்தில் ஒளித்து வைத்திருக்கலாம் என்ற ஐயம் எனக்கு இருக்கிறது. இனி நாம் அங்கு சென்று தேட வேண்டும் என்றான் ரேவதாசன். அனுபமா சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். பிறகு மெதுவாக சொன்னாள், எனக்கென்னமோ ஒளிந்து வாழும் அந்த பாண்டிய இளவரசன் ஸ்ரீ வல்லபன் கூடவே அதனை எடுத்துச் சென்றிருப்பான் என்று தோன்றுகிறது ரேவதாசா. தன் குல சொத்தை ஒரு சிங்களனிடம் ஒப்படைக்க அவன் துணிந்திருக்க மாட்டான் என்று நினைக்கிறேன். நீங்கள் சொல்வதும் நியாயம்தான் இளவரசி. பாண்டிய இளவரசன் வல்லபனை தேடுவதே இப்போது நமக்கிருக்கும் ஒரே வழி. அவன் சிங்கள தேசத்தில் எங்குமே இல்லை என்பது மட்டும் உறுதி. எனக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி அவன் இப்போது சேர நாட்டில் பதுங்கியிருக்கலாம் என்று தெரிகிறது. நாம் உடனே அங்கே கிளம்ப வேண்டும். ஆனால் என்று இழுத்தான் ரேவதாசன். அனுபமாவின் புருவங்கள் சுருங்கின. என்ன ஆனால்? ஏன் தயங்குகிறாய்? சொல். இளவரசி, நாம் வணிகர்கள் என்ற போர்வையில் இங்கு தங்கியிருப்பது சிங்கள வீரர்களுக்கு தெரிந்துவிட்டது போலிருக்கிறது. நம்மை சுற்றி ஒற்றர்கள் நடமாடுவதை இன்று காலை கவனித்தேன். அவர்கள் நம்மை சந்தேக கண் கொண்டு பார்க்கிறார்கள். நாம் இந்த இடத்தை விட்டு விரைவாக நகர வேண்டும். அனுபமா புன்னகைத்தாய். ரேவதாசா, 6 மாதங்களாக சேனனையும் அவன் வீரர்களையும் ஏமாற்றி பல ரகசியங்களை அறிந்துள்ளோம். அதுவே ஒரு வெற்றிதான். சரி, நீ சொல்வது போல சேர நாட்டிற்கு ஏற்பாடுகளை செய். அவள் பேசி முடிக்கும் முன்னே மாளிகையின் பிரதான கதவுகள் பலமாக தட்டப்பட்டன. கதவை திறங்கள், மாளிகையை நாங்கள் சோதனையிட வேண்டும் என்று உரத்த குரல் கேட்டது. பணிப்பெண்கள் பயத்தில் உறைந்து நின்றனர். ஒரு பணிப்பெண் ஜன்னல் வழியாக பார்த்துவிட்டு ஓடி வந்து, இளவரசி, 50க்கும் மேற்பட்ட சிங்கள வீரர்கள் ஆயுதங்களுடன் சூழ்ந்துள்ளனர். அவர்கள் உங்களை கைது செய்ய வந்திருப்பதாக கூறுகிறார்கள் என்று அழுது கொண்டே சொன்னாள் பணிப்பெண்கள். பணிப்பெண்களில் சிலர் தங்கள் வாள்களை உருவ முயன்றனர். இளவரசி, நாங்கள் இவர்களை சமாளிக்கிறோம், நீங்கள் பின்புறமாக தப்பிச் செல்லுங்கள் என்றனர் அப்பெண்கள். ஆனால் அனுபமா அசரவில்லை. வேண்டாம், தப்பிச் செல்லும் அளவு நாம் ஒன்றும் தவறு விளைவிக்கவில்லை. அது சோழர்களுக்கு அழகும் அல்ல. நான் இதை எதிர்பார்த்தே இருந்தேன். வாருங்கள், அவர்களை எதிர்கொள்வோம் என்று கம்பீரமாக நடந்தாள். கதவை திறந்த அடுத்த கணம் சிங்கள படை வீரர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டனர். ஒரு வீரன் முன்னே வந்து கத்தினான், யார் நீங்கள்? ஒரு சாதாரண வணிக பெண் இவ்வளவு பெரிய மாளிகையில் தங்குவது ஏன்
சிங்கள தேசத்தின் ரகசியங்களை ஏன் விசாரிக்கிறீர்கள் என்று கத்தினான். அனுபமா நிமிர்ந்து நின்றாள். நாங்கள் சாதாரண வணிகர்கள். எம் நாட்டில் கிடைக்காத அரிய பொருட்களை தேடி இங்கு வந்தோம். இதில் சந்தேகம் கொள்ள என்ன இருக்கிறது என்று அமைதியாக கேட்டாள். பொய் சொல்லாதே, நீங்கள் ஒற்றர்கள் என்று எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. மன்னர் சேனனின் உத்தரவின்படி உங்கள் இருவரையும் கைது செய்கிறோம் என்று கூறி இருவரையும் சிறைபிடித்தனர். சிறிது நேரத்தில் அனுபமாவும் ரேவதாசனும் சிங்கள அரசன் சேனனின் தர்பாரில் நிறுத்தப்பட்டனர். அரியணையில் அமர்ந்திருந்த சேனன் அனுபமாவின் அழகைக் கண்டு ஒரு நிமிடம் திகைத்தான். சாதாரண வணிகப் பெண் போல இவள் இல்லை, அதே சமயம் ஒற்றர்கள் போலவும் தெரியவில்லை என்று மனதிற்குள் முணுமுணுத்துவிட்டு, யார் இந்த பெண்? சாதாரண தேரோட்டியுடன் சுற்றித் திரியும் இந்த பெண் வணிகம் செய்ய வந்தவள் போல் இல்லையே, இவள் யார் என்று விசாரித்தீர்களா என்று சேனன் தன் வீரர்களை பார்த்து எக்காலமாக கேட்டான். அனுபமா முன்னே வந்து தன் கூந்தவை சரி செய்து கொண்டு சிங்கம் போல நின்றாள். சேனன் அவளை உற்று பார்த்து, யார் நீ? எங்கள் நாட்டில் ஏதோ ஒரு பொருளை தேடி அலைந்தாயாமே, பாண்டியர்களின் பொருட்கள் உனக்கு எதற்கு? எந்த நாட்டு ஒற்றர்கள் நீங்கள்? ஒற்றர்கள் பிடிபட்டால் என்னவெல்லாம் சித்திரவதை அனுபவிக்க நேரிடும் தெரியுமா? உன் அழகான மேனி அந்த சித்திரவதைகளை தாங்குமா என்று மிரட்டும் துணியில் கேட்டான். அனுபமாவின் பொறுமை எல்லை கடந்தது. நிறுத்து சேனனே, நான் ஒற்றன் இல்லை. ஒரு மன்னன் ஒரு பெண்ணிடம் எப்படி பேச வேண்டும் என்ற அறம் கூட உனக்கு தெரியாதா? உன் அறிவுரையை கேட்க நான் இங்கு அமரவில்லை. நீ யார் என்று சொல் முதலில், கத்தினான் சேனன். நான் சோழப் பேரரசர் முதலாம் பராந்தகரின் இளைய மகள், சோழ இளவரசி பராந்தகன் அனுபமா என்று இடி முழக்கமாய் அறிவித்தாள். அவையில் பெரும் சலசலப்பு எழுந்தது. வீரர்கள் அதிர்ச்சியில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆனால் சேனன் மட்டும் உரக்கச் சிரித்தான். ஓ, சோழ இளவரசியா? முறையாக அனுமதி கேட்டு என் தேசம் வந்திருந்தால் என் அந்தப்புறம் வரை தேடுதல் நடத்த அனுமதித்திருப்பேனே என்றான் கிண்டலாக. அந்த பேச்சு ரேவதாசனை சீண்டியது. ஆயுதமே எடுக்க மாட்டேன் என்று தன் சத்தியம் செய்திருந்த ரேவதாசன் இளவரசியை அவமதித்த சேனன் பேச்சை கேட்டு தன் கட்டுகளை மீறி வாளை உருவ முயன்றான். அரசே, வார்த்தைகளை அளந்து பேசுங்கள். எங்கள் இளவரசியை இழிவுபடுத்தினால் உங்கள் நாடே சுடுகாடாகிவிடும் என்று கர்ஜித்தான். அனுபமா ரேவதாசனை தடுத்துவிட்டு சேனனை பார்த்தாள். சேனனே, உனது அநாகரிகமான பேச்சு உன் குலத்தையே இழிவுபடுத்துகிறது. நான் வந்தது பாண்டியர்களின் குலதனங்களை கேட்டு. அது உன்னிடம் இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் அது எங்கே இருக்கிறது என்ற உண்மை தெரிந்தால் என்னிடம் சொல். உன் செயல்களை மன்னித்து விடுகிறேன். இல்லையேல் சோழப் படைகளின் யானை தாரைகள் உன் நாட்டை மிதித்து சிதைக்கும். சோழ இளவரசிக்கு துணிச்சல் அதிகம்தான். நீ என் செயலை மன்னிக்கும் முன் உங்கள் இளவரசன் செயல்களுக்கு மன்னிப்பு கேள் முதலில் என்று சொல்லியபடி சேனன் அரியணையை விட்டு இறங்கி அவளுக்கு மிக அருகில் வந்தான். உன்னை காட்டிலும் அவமரியாதையை நாங்கள் செய்ததில்லை, செய்யவும் மாட்டோம். அதை நான் கூறிய பிறகு சொல். என்ன சொல்? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தென்கொங்கு மன்னன் வீரகேரளன் எனக்கு ஒரு ஓலை அனுப்பியிருக்கிறான். உன் தம்பி உத்தமசீலன் என் தங்கை மீது காதல் கொண்டு அலைவதாக அதில் செய்தி இருக்கிறது. சோழ வம்சம் எங்கள் வம்சத்தோடு உறது தேடி அலைவதை வீரகேரளன் கேலியாக எழுதியிருக்கிறான். இப்போது நீயும் இங்கே வந்து நிற்கிறாய். உன் தம்பியின் செயலுக்கு பெயர் என்ன? பாண்டிய தேசத்தோடு மன நிச்சயமான பெண்ணை தன் காதல் வலையில் வீழ்த்தி இருக்கும் உன் தம்பிக்கு நான் என்ன தண்டனை அளிக்க வேண்டும்? நீயே சொல். அனுபமா ஒரு நிமிடம் திகைத்தாள். தன் தம்பி உத்தமசீலனின் காதல் அவளுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் அது இவ்வளவு பெரிய ராஜதந்திர சிக்கலாக மாறும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் அதை சமாளித்தாள். சேனனே, காதல் என்பது இரு நாட்டு உறவுகளை பலப்படுத்தும் ஒரு பாலம். என் தம்பி உத்தமசீலன் உன் தங்கையை விரும்புவது உண்மைதான். இருவரும் தூய்மையாக விரும்புகிறார்கள். அதை ஏற்றுக்கொள்வது ஒரு மன்னனாக உனது கடமை. இதில் என்ன பிழை கண்டாய்? காதல் பிழை என்றால் இந்த உலகமே பிழைதான். மனிதராக பிறந்த அனைவரும் தண்டனை பெற வேண்டும். நன்கு சமாளிக்கிறாய் அனுபமா. சமாளிக்கவில்லை. உன் தங்கை சோழ நாட்டின் மருமகளாக வர நீயும் உன் தேசமும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இப்போது நான் ஒரு கோரிக்கையாகவே கேட்கிறேன். என் தம்பிக்கு உன் தங்கையை பெண் கொடு. இதனால் சோழமும் சிங்களமும் 300 ஆண்டு பகை மறந்து மீண்டும் நட்பு நாடாக இருக்கும். பகை ஒழியும், வணிகம் பெருகும். இந்த நல்வாய்ப்பை இழந்து விடாதே என்றாள் தீர்க்கமாய். சேனன் மீண்டும் சிரித்தான். அந்த சிரிப்பு ஒரு நரியின் சிரிப்பை போல இருந்தது. நிச்சயமாக உன் தம்பிக்கு என் தங்கையை மனம் முடித்துக் கொடுக்க நான் சம்மதிக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை?
என்று கேட்டாள் அனுபமா. நாம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம். என்ன ஒப்பந்தம்? சோழ இளவரசியான நீ என்னை மணக்க வேண்டும். உத்தமசேலனுக்கு என் தங்கை, எனக்கு நீ. இதற்கு சம்மதித்தால் பாண்டியர்களின் இந்திர ஆரத்தையும் சுந்தரமுடியையும் ஒழிந்து வாழும் என் மைத்துனன் ஸ்ரீவல்லவனிடமிருந்து பெற்று நானே வந்து பராந்தகரிடம் ஒப்படைக்கிறேன். திருமண பரிசாக அவற்றை உனக்கே தருகிறேன் என்றான் சேனன். அனுபமாவின் முகம் கோபத்தால் சிவந்தது. என்ன சொன்னாய்? சோழ இளவரசியை ஒரு விளைபொருளாக நினைக்கிறாயா? என் தம்பியின் காதலுக்காக என்னை பகடைக்காயாக பயன்படுத்த பார்க்கிறாயா? உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் என் முன்னாலேயே இப்படி பேசுவாய்? ஏன் அனுபமா? நான் ஒரு நாட்டின் அரசன், நீ இளவரசி. இது சமமான உறவுதானே. இதில் உனக்கு என்ன குறை என்றான் சேனன். நீ அரசனாக இருக்கலாம், ஆனால் உனது எண்ணம் கேவலமானது. விருப்பமில்லாமல் ஒரு பெண்ணிடம் அதிகமாக பேசுவதே தவறு. இதில் என் விருப்பத்தை துளியும் மதிக்காமல் எந்த தைரியத்தில் நீ என்னை மணக்க கேட்டாய்? சேனன் குரூரமாக பார்த்தான். உன் தம்பிக்கு என் தங்கையை எந்த தைரியத்தில் கேட்டாயோ அதே தைரியத்தில்தான் நானும் கேட்கிறேன். முட்டாள், அவர்கள் இருவர் மனமுத்து விரும்புகிறார்கள் என்று நான் கேட்டேன். ஆனால் உனது கோரிக்கை ஒரு குரூரமான ஆசை என்றாள் அனுபமா கோபமாய். மனமுத்து விரும்புகிறார்கள், சரி வா நாமும் விரும்புவோம் என்று சேனன் அநாகரிகமாக பேச ரேவதாசன் குறுக்கிட்டான். அரசே, ஒரு பெண்ணிடம் எப்படி பேச வேண்டும், அதுவும் பகை நாட்டின் இளவரசியிடம் எப்படி பேச வேண்டும் என்று சிங்கள நாட்டு சட்டங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லையா? சோழ இளவரசி உங்கள் முன் நிற்பதே உங்கள் நாட்டிற்கு பெருமை. அதை சிதைக்காதீர்கள். சேனன் கோபமடைந்து, நிறுத்து, நீ ஒரு தேரோட்டி, உனக்கு இங்கே பேசும் தகுதியில்லை. வீரர்களே, இவர்களை இப்போதே இந்த தீவை விட்டு வெளியேற்றுங்கள். என் கண் முன்னால் நிற்க நிற்க என்ன செய்வேன் என்பது எனக்கே தெரியாது. அடுத்த முறை உன்னை சந்திப்பேன் அனுபமா, அப்போது நீ கைதியாக வந்து என் காலடியில் மண்டியிட்டு நிற்பாய் என்று கத்தினான். ரேவதாசனும் அனுபமாவும் மண்டிலிருந்த வீரர்களை உதறி தள்ளிவிட்டு கம்பீரமாக நடந்தனர். அரண்மனை வாயிலில் நின்றிருந்த குதிரையை நோக்கி அவள் சென்றபோது ஒரு நிமிடம் நின்று திரும்பி பார்த்தாள். சேனனே, உன் அரண்மனையில் நான் கண்ட இந்த அவமானத்திற்கு பதில் சொல்ல சோழப்படை விரைவில் வரும். அன்று பாண்டிய குலதனங்கள் மட்டுமல்ல, உன் மணிமுடியும் எம் காலடியில் இருக்கும். உத்தமசீலனின் காதல் தூய்மையானது, ஆனால் உனது எண்ணம் அழுக்கானது. உன் எண்ணத்தின் அழுக்கை எம் சகோதரர்கள் விரைவில் இரத்தத்தால் கழுவுவார்கள். தயாராயிரு. அனுபமாவும் ரேவதாசனும் விரைவாக குதிரைகளில் ஏறி கடற்கரையை நோக்கி சென்றனர். 6 மாதங்களாக தேடிய பொருட்கள் கிடைக்கவில்லை என்ற வருத்தத்தை விட ஒரு சிங்கள அரசன் தன்னை அவமதித்த கோபம் அவளுள் ஒரு பெரும் தீயாக எரிந்தது. கடல் அலைகளை கிழித்துக் கொண்டு சோழம் நோக்கி அவளது கப்பல் விரைந்தது. கப்பலின் நுனியில் நின்று கொண்ட அனுபமா தாயகத்தை பார்த்தாள். அவளது உள்ளத்தில் பழிவாங்கும் உணர்வும் பாண்டிய குலதனங்களை மீட்டெடுக்கும் வைராக்கியமும் ஒரு சேர வளர்ந்திருந்தது. ஈழத்து மண்ணில் அவள் விட்டுச் சென்றது வெறும் எச்சரிக்கை அல்ல, அது ஒரு போருக்கான தொடக்கம். தொடரும்.